என்னுடைய ஒயிலாட்டப்பட்டு சிலம்பாட்ட போட்டி நடந்தவுடன் ஏதோ ஒரு ஓரத்துல நான் வந்திருக்கிற செய்தி ஒட்டி நீ ஏறெடுத்து பார்த்துருவான் மிக ஆவலோடு வந்தியா. ஆனா நான் வந்திருக்கிற செய்தி கேட்டு சண்டாளி விளையமா நின்று பார்க்கிறேன். அதனால அவளுடைய வருகைக்காக அவளை நான் பார்க்கணும். இப்படி தெரியுமா? வண்ண நிலவே வைகநதியே சொல்லிவிடவா எந்த கதையே நம் கதைதான் யாரும் சொல்லாதது நம் நிலைதான். வண்ண நிலவே
அப்படி என் வெள்ளையம்மாளுக்காக அவளை தேடி அவளுடைய அரண்மனைக்கு வந்துட்டேன். அரண்மனையில இருக்கிறது யாருமா? நீ அல்ல வெளியே வரையா, நான் உள்ள வரட்டுமா? என்னையவே வாடி போடி கேக்குறீங்க. உனக்கு உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருந்தா, எவ்வளவு தென்னாவட்டு இருந்தா, என்னையவே வாடி போடி கேப்ப. யார் நீ முதல்ல? நீ எதுக்கு வந்து ஏன் வந்த அரண்மனைக்குள்ள? என்ன தைரியம் இருந்துச்சுன்னா ஒரு ஆம்பளை பிள்ளைய பார்த்து இரவில் வந்த திருடா என்ன வந்தா எதுக்குற வந்த இத்தனை டா போட்டு பேசுறீங்கடி தாண்டி, இத்தனை டா போட்டு பேசுறவள வா அப்படின்னு தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியானே. ஒழுங்கு மரியாதையா பேசுகிறா. அரண்மனைகளை திருட்டுத்தனமா திருட்டு பேசி வந்தது இல்லாம பாடி போடு பேசிட்டு இருந்த பல்லு எல்லாம் தட்டி எடுத்துருவீங்க. பாரு, எனக்கு அண்ணன்மார்கள் 7 பேர் இருக்கிறாங்க. பாடி வாழாப்பழம் கேட்கிறா, அதுல காரணம் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? இத்தனை இவ்வளவு பெரிய அரண்மனைகளை இத்தனை கட்டுக்காவலைக்கு மீறி ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கிற இடத்துக்கு வந்தா எந்த பெண்ணா இருந்தாலும் மனசுல பயம் இருந்தாலும் தைரியத்தோட அதை வெளிக்காட்டிக்காம யாரா நீ எதுக்குடா வந்த, ஏண்டா வந்தடே இந்த பாருடா எதுக்குடா வந்த அப்படின்னு கேக்குறனா அதுல ஒரு காரணம் இருக்குது. என்ன தெரியுமா? தன்மானத்தை காப்பாத்திக்காக வேண்டி ஒரு பெண் கேட்பா. இது வாஸ்தவம் தான். வாடா படான்னு கேட்கறது வாஸ்தவம். இரவு நேரத்துல ஒரு பெண்ணு வயசு பொண்ணு தனியா இருக்கிற இடத்துல வந்தா எந்த பெண்ணா இருந்தாலும் கேட்க மாட்டாளா? இது வாஸ்தவம் தான் எல்லா இடத்துலயுமே. ஆனா ஏன் அரண்மனைக்குள்ள இத்தனை கட்டுக்காவலையும் மீறி வந்தது இல்லாம என்னையவே வாடி போடி கேக்குறீங்க. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா, எவ்வளவு தெனாவட்டு இருந்தா என்னைய கேட்பேன். என்ன கேக்குற? என்னை பார்த்து நீ வாடா போடான்னு சொல்றீங்க. ஆமா, இத்தனை டா போட்டு பேசுறீங்க. உன்னை நான் டீ போட்டு பேசுறீங்க. போது டீ போட்டு பேசுவாங்க. பாரு, அண்ணன்மார்கள் 7 பேர் அரண்மனையில இருக்கிறாங்க. 7 பேர் என்ன வண்டி போடுவாங்க? 7 பேர் வந்தா அணைஞ்சுக்கவே வந்தா என்ன வண்டி போடுவாங்க? உடம்புல உசுறு இருக்கும். சரி, உடம்புல உசுரெல்லாம் இருக்கும். ஆனா ஒண்ணுத்துக்குமே உதவாம பண்ணிடுவாங்க. 7 பேரும் படையே திரட்டிட்டு வந்தாலும் சரி, அத்தனை பேரும் நிக்க வச்சு அடிச்சு விட்டு போயிருக்கீங்க. அப்படியா? அவ்வளவு பெரிய தைரியமான ஆளா? தைரியத்தோட அவ்வளவு தைரியமான ஆளு. எல்லாரும் பகல் நேரத்துல அரண்மனையில் இருக்கிறாங்க பாத்தியா? அப்ப வந்திருக்க வேண்டியதானே தைரியமான ஆளா இருந்தா. இரவு நேரத்துல ஏன் கோல மாதிரி எதுக்கு அரண்மனைக்குள்ள வரணும் சொல்லுங்க? இரவு நேரத்துல வந்து உங்களுடைய அரண்மனையில இருக்க நகநாட்டு காசு போனோம்னா திருட வந்திருக்கு நினைக்கிறியா? அப்புறம் எதுக்கு நினைக்கிறியானே? திருடன மாதிரி தெரியலங்க. திருடனா இருந்தா நான் கத்தி கூப்பாடு போட்ட உடனே யாரு யாருன்னு கேட்கும் போதே பயந்து ஓடி இருக்கணும். இல்லன்னா கையில வச்சிருக்கீல அதை வச்சு என்ன குத்தி இருக்கலாம், ஏதோ பண்ணிருக்கலாம். ஆனா எதுவுமே பண்ணாம தைரியமா மன தைரியமா பேசிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கீங்கிறது எனக்கு புரியுது. ஆனா ஏன் எதுக்குன்னா எனக்கு தெரியல. அது என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? உங்களோட மனசை திருட வந்த திருடனா? ஏன் மனசை திருட வந்தீங்களா? அப்ப அடி வாங்காம போக மாட்டீங்க. அண்ணன்மார்கள் தேவையில்லைங்க. அடிபட்டாலும் அப்படியா? கழுவுற மீன் நழுவுற மீன் மாதிரி போயிருக்கு. கழுவுற மீன்ல நழுவுற மீனுங்கிறிய பாருங்க. கழுவுற மீன் இருக்குதே, நழுவி இருப்பிடத்துக்கு போக முடியாது. அதாவது ஏரி குளத்துல புடிச்சாலுமே அங்க போக முடியாது. அந்த நழுவு இடத்துலதான் கிடக்க முடியும். புடியும் புடிச்சு வெட்டி குழம்பு வச்சிட மாட்டோம் நாங்க. ஆமா, குழம்பு வச்சிருவோம். குழம்பு வைக்கிறவங்க குழம்பு நல்லா வைக்க விடுவோமா? அப்படியா? சரி, அரை உசுரோட போய் சேர்ந்துருவேன். அப்படியா? வெட்டி 2 குழம்பு ஓட்டு வேக வச்சுட்டா எங்க போக முடியும்? சொல்லவும் முடியாது, உண்ட முடியாது. அவ்வளவுதான். நீங்க பாருங்க, தேவையில்லாம அரண்மனையில வந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் பொம்பளை பிள்ளைங்கிறனால ஆண் மகனுக்கு மரியாதை கொடுக்கறனால இவ்வளவு நேரம் தெளிவா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா சத்தம் போட்டு கூப்பாடு ஓட்டனா 4 பேருக்கு தெரிஞ்சா 4 விதமா பேசுவாங்க இல்லையா? பொம்பளை பிள்ளை பிரச்சனை இல்ல. அதனால யாரும் தெரியாதனமா வந்திருக்காங்கன்னு ரொம்ப இதுவா பேசிக்கிட்டு இருக்கேன், மரியாதையோட பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால உங்க பேர் என்ன, ஊர் என்ன, யார பார்க்க வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, தேவையில்லாம எதுக்கு ஏன் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அண்ணன்மார்கள் வந்தாங்கன்னா வேற பிரச்சனை ஆகி போயிடும். உங்க அன்னைக்கு 7 பேர் வந்தாலும் 7 பேர்த்தையும் அடிச்சு இன்னைக்கு அடிக்க பாருங்க. உங்க பேர் என்ன, ஊர் என்னன்றத தெளிவா சொல்லி போட்டு எப்படி வந்தீங்களோ அந்த வழியாவே ஓடி போயிருக்கு. சுருக்கு மேல ஆசை இருந்தா சொல்லி
சரி, சொல்லட்டுமா? சொல்லுங்க யார் நீங்க என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லட்டுமா? அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா ஆடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா விவரமான வெள்ளையம்மா விவரமான வெள்ளையம்மா இந்த வெள்ளச்சாமி பார்த்ததுண்டா இந்த வெள்ளச்சாமிய பார்த்ததுண்டோ வீரக்கதை கேட்டதுண்டா வீரக்கதை கேட்டதுண்டா அடி நம்ம ரெண்டு பேத்துக்கு ஒரு மகன் பிறப்பா உனக்கு ஒரு மகன் பிறப்பா அவனுக்கு எங்களைய சொல்லி வை ஏங்களையே சொல்லி வை அவன் முனியாக மாறிடுவா இந்த பூலகத்தை ஆண்டிடுவா உலகத்தே ஆண்டிடுவா கண்ணான தேசத்திலே கண்ணமாக பெற்றெடுத்த கர்த்தரோடு வெள்ளச்சாமி. கண்ணான தேசத்திலே கண்ணகூடி பெற்றெடுத்த கண்ணகூடி வெள்ளச்சாமி. சமத்திலே சமத்து மாமனாக எனக்கு வந்து உனக்காக பிறந்த வண்டி. வானத்துக்கு ஆவாரே, வானத்துக்கு ஆவாரே, சம்பாட்டாட்ட போல வெட்டக்காரத்தி. கண்ணான தேசத்திலே கண்ணமாக பெற்றெடுத்த கர்த்தரோடு வெள்ளச்சாமி. உயிர் உள்ளவரை என்ன விட்டு உயிர் உள்ளதை உன்னை விட்டு அழிவிலேயே மாட்டன் என்று பிரிய மாற்றிவிட்டு எனக்கு சத்தியமோ செய்தியடி மதுரை மீனாட்சி வாசலிலே சாமியா மகன்னா உனக்கு இப்ப வந்தா வந்ததம்மா அம்மா, நான் தான் செக்கம்பட்டிக்கார வெள்ளச்சாமி. என்ன பார்த்து யாருன்னு கேட்கிறியா? அடி உன்னை மறக்கத்தான் தோணுமா, உன்னை மறக்கத்தான் தோணுமா உன்னை மறக்கத்தான் முடியுமா, உன்னை மறக்கத்தான் முடியுமா நினைச்சு தவிக்கிறேன், நிம்மதியே இழக்கிறேன் உன்னால குடிச்சு அழிக்கிறேன், என் குடும்பத்தை மறக்கிறேன் அவனை நினைச்சு தானடி தனியாய் தவிக்கிறேனடி நினைச்சு தவிக்கிறேன், நிம்மதியை இழக்கிறேன், குடிச்சு அழிக்கிறேன், குடும்பத்தை மறக்கிறேன், தன்னவனை நினைச்சு தானடி தனியா அழிக்கிறேனடி. கண்ணுக்குள்ள காந்த வச்சு கண்ணில பார்த்தேடி, உள்ள காந்த வச்சு நான் பார்க்கலையே, கண்ணில பார்த்தேடி, நித்தம் மயங்குறேன்டி,
நோக்கி போறியடி தங்க ஒண்ணு தங்க ஒண்ணு தங்க ஒண்ணு நினைச்சு தானடியோ கவியான கேளடி தங்க ஒண்ணு நினைச்சு தானடியோ என்ன கட்ட வச்சு எரிச்சாரோ சண்டாளை கடவுள்லாம் உனப்பு அதினா பாடகில போனாரோ உன்னை நினைச்சு பதறுதறி முசிறி அப்படிப்பட்ட ஆளு என்ன பார்த்துட்டு யாரு கேட்கிறியா பிள்ளைங்கம்மா நான் தான் செக்கப்பட்டிக்கார வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமி உங்களுக்கு எனக்கு முன்பே தெரியும். எப்ப தெரியுமா? எங்கள் ஊர் முத்தாரம்மன் கோவில் சாத்திரை திருவிழாவிற்காக சிலம்பாட்டாட வந்தீங்கல்ல, அப்பவே நான் உங்களை மறைஞ்சிருந்து பாத்துட்டேன். இருந்தாலும் நீங்களே என் மேல பாசம் வச்சிருக்கீங்களா, என்ன மறக்காம இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே சின்ன சோதனை பண்ணி பார்த்தேன். வேற வந்த உடனே நான் தான் வெள்ளியம்மான்னு சொல்லி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நானும் தேவையில்லாம கத்திருப்பேன். உன்னை கையை பிடிச்சி இழுத்து நேரம் சக்கப்பட்டி இலையை கொண்டு போய் சேர்த்திருப்பேன். எங்க ஆத்தாளுக்கு உன்னைய மருமலை ஆக்கியிருப்பேன், எனக்கு உன்னைய பொண்டாட்டி ஆக்கியிருப்பேன். அது சரி. 2 நாட்களுக்கு பிறகு சின்ன சிறு வயசுல உனக்கு என்னென்ன பொன்பொருளை வாங்கிட்டு வந்தேன்னு 15 வருஷத்துக்கு பிறகு நீங்க உன்னை பார்க்க வந்திருக்கிறல்ல, அதனால என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்க தெரியுமா? அடி ஓ வண்ண மோகனத்துக்கு தான் வெள்ளையம்மா நான் பட்டு வாங்கி வந்தேன். இதெல்லாம் நீ சின்ன வயசுல கேட்ட ஆசைப்பட்ட பொன்பொருள் போதுமா? நான் எடுத்து சொல்லட்டுமா? வெள்ளச்சாமி எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு என் வெள்ளச்சாமிக்கு நல்லாவே தெரியும். அதனால அனைத்துமே வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. எனக்காக வேற எதையும் வேண்டாங்க. நாட்கள் பிறகு நீங்க உன்னை பாக்குறல்ல, மேல எதுக்காது என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஆம்பளை பட்டுன்னு வெளியில சொல்லிட்டீங்க, பொம்பளை பிள்ளையா, அதனால சட்டுன்னு எதையும் வெளியில சொல்லிட முடியாதுங்க. நின்று நிதானமா தானங்க சொல்ல முடியும். அதுக்காக உங்க மேல பாசம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. உங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறேன். எப்படி தெரியுமா?
சந்தோஷமா. உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேங்க. இருந்தாலும் நீங்களும் எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு என் மேல எடுத்து சொன்னாதானங்க தெரியும். ஆமா ஆமா. அது என்னடி ரக்கம் பல்லாக்கு நினைப்பு நெஞ்சு கொடுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி கொடுக்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி. பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேனென்றது உன்னை தேடி வந்ததும் இன்னும் வேண்டுமா என்றது Thank you.
பாசத்தோட வந்திருக்கிறான். ஏன்னா எவ்வளவு நேரம் கூட ஆடலாம் பாடலாம் சந்தோஷமா இருக்கலாம். உன்னுடைய அண்ணன்மார்கள் 7 பேர் அரண்மனைக்கு வர்றதுக்குள்ள நம்ம 2 பேரும் உன்னுடைய அரண்மனையை விட்டு புறப்படணும். அப்படியா? நான் எங்க கூட்டா நீ கூட வருவீல்ல? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? இல்லையம்மா. குசுர குசுரா வளர்த்த அண்ணன்மார்களை விட்டுட்டு நான் எப்படிங்க வர்றது உங்க கூட? ஆமா அந்த பிள்ளைங்கம்மா சின்ன வயசுல இருக்கும்போது தான் அண்ணன்மார்களா. வயதுக்கு வந்துட்டோம்னா பருவத்திற்கு வந்துட்டோம்னா அதுக்கு பிறகு திருமணம் ஆகணுமா இல்லையா? இருந்தாலும் அண்ணன்மார்கள் என் மேல வச்சிருக்க பாசத்தை விட நானும் உங்க மேல அளவுக்கு அதிகமாவே பாசம் வச்சுட்டேன். அதனால நீங்க சொன்ன மாதிரியே உங்க கூடவே நான் வந்துடுறேங்க. ஆனா எங்க வரணும் எப்போ வரணும் தான் நீங்க தான் சொல்லணும். உன்னுடைய அரண்மனைக்கு பின்னாடி கருப்பாய்க்கிற கண்டுகட்ட ஊரணி இருக்குதுல்ல, அந்த ஊரணிக்கு தண்ணிக்கு போற மாதிரி செப்பு குடத்தை எடுத்துக்கிட்டு நகை காசு பணம் எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வந்துரு. அப்படியா? உனக்காக நீங்க சொன்ன மாதிரியே அந்த கருப்பாயி கட்டு வச்ச கல்லுக்கட்டு ஊரணி கருப்பாயி மண்டபம் அருகே இருக்கும் ஒத்தக்கண்ணு பாலத்துக்கு தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு சரி தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு நான் வந்துடுறேன். ஆனா நீங்க சரி தண்ணி அடிச்சுட்டு படுத்துறாம, புரியுதுங்களா? தண்ணி அடிச்சுட்டு படுத்துறாம அந்த ஒத்தக்கல்லு பாலத்திலேயே உட்காந்துருங்க. உங்களை தேடி நான் ஓடோடி வந்துடுறேங்க. செப்பு போற தூக்கி போறே வெள்ளையம்மா விக்கி போற அப்படி செப்பு கூட்டத்தை எடுத்துட்டு அரண்மனையை விட்டு புறப்பட்டு உனக்காக அந்த ஒத்த கண்ண பாலத்துல காத்திருக்க பெருமா அடி ஒத்த கண்ணு பாலத்தில உரடங்கோ சாமத்தில ஒத்த கண்ணு பாலத்தில உரடங்கோ சாமத்தில Thank you.
யாருங்க? என் சாமியோட என் மனசு கொள்ளாது. ஆமா இப்பதான் நான் எங்க கூப்பிட்டாலும் என் கூட வருவேன்னு சொன்னீல, ஏன் அந்த ஒத்தக்கண்ணை பார்த்து கூப்பிடும் போது மட்டும் வரமாட்டேன்னு சொல்றேன்? பாருங்க, குசுறு குசுரா வளர்த்த அண்ணன்மார்களை விட்டுட்டு வரதே பெரிய விஷயம். சரி. அதுலயும் உங்களை நம்பி இந்த குடிகாரனை நம்பி ஒத்தக்கல்லு பாலத்துக்குள்ள ஒரு வயசு பொண்ணு கூப்பிட்டா தனியா போலாமாங்க? என்னடா இருந்தாலும் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கன்னிப்பெண் கன்னி பையனோட சந்திக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம். அதுலயும் ஒத்தக்கல்லு பாலம் ரொம்ப சின்ன இடம், ரொம்ப குறுகலான இடம். அந்த இடத்துக்குள்ள 2 பேரும் சந்திக்கிறது எனக்கு ஒண்ணும் சரியா படலங்க. அது உடம்பு மேல ஒரு நொடியில் தொட்டு உடம்பு மேல ஒரு நொடியில் தொட்டு இந்த ஒத்தக்கண்ண பாலத்துக்குள்ள வந்துட்டான். பொழுது விடிச்சு கொண்டே இருக்கிறது. ஆளுகள் தண்ணிக்கு வர்றாங்க, நடமாட்டம் அதிகமாகிட்டு இருக்குது. அதனால இந்த ஒத்தக்கண்ண பாலத்துல இருந்ததை யாராச்சும் ஒருத்தர் பார்த்துவிட்டேன், ஏற்கனவே உப்பு சுத்தி பார்த்துவிட்டேன். அதனால என்னவோ உன்னுடைய அண்ணன்மார்கள் 7 பேர்த்து போய் சொல்லிடுவான். அதனால இந்த ஒத்தக்கண்ண பாலத்துல இருக்கவன எங்க தெரியுமா போவான்? அடி சிவகங்கை சொன்ன இந்த ஒத்தங்குடி ஊரணை கரையோரம் சங்க முதல் அமர்ந்திருக்கார் முதல் பாட்டிமணி தெய்வம். அவர் அழைத்து அவர் எடுத்து நடக்கல கேட்போம். எனக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் ஒருவராக வாழ்வோம், இறந்தாலும் இருவருமாக இறந்து விடுவோம். அந்த தாய் மதுரை மீனாட்சி மன சாட்சியா வச்சு சத்தியம் பண்ணி அல்லவா சத்தியம் செய்த பிரயாணம் பாண்டிமணி நமக்கு அடைக்கல கொடுத்தாங்க. இந்த உலகத்தை பாடும் இல்லை கேட்டால் அந்த சத்தியத்தை கட்டுப்பட்டு அவருடைய காலடியிலே மாண்டு வந்து விடுவோம். பாண்டிமணி அழைச்சு பார்ப்போமா? பாண்டிமணி ஆடிடுவாங்க. ஆடி வரக்கூடிய வேலையில சின்ன சின்ன குழந்தைகள் தூங்க கூடாது. எப்படி ஏற்படுங்க எந்த சொல்றாங்க?